வணக்கம். என்னோடய பேர் நாஷித் நௌஷாத். ஐம் ஃப்ரம் கேரளா. எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. பகலாரம் மூவியில் நான் வெற்றியண்ணாவோட ஃப்ரெண்டாக நடித்தேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து பாஸ்கர். ஸோ இந்த மூவி எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். 7 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் இந்த மூவியில் ஒன் ஆஃப் த மெயின் லீட் கேரக்டர் தான். ஸோ நீங்கள் இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும், ஒரு த்ரில்லர் மூவி. வெற்றியண்ணாவை வேறு மாதிரி நீங்கள் இந்த மூவியில் பார்க்க முடியும். பிகாஸ் டோட்டலி ஜஸ்ட் கிராக்ட் இட். ஒரு மாசான கேரக்டர். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் May 24க்கு மூவி போய் பார்க்கணும். என் பேர் அபிலாஷ் பிஎம்ஒய். இது வெற்றி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பகலரியான். கண்டிப்பாக தேட்டரில் வந்து கண்டிப்பாக படம் பாருங்கள். May 24 படம் ரிலீஸ். நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக மக்களோட ஆடியன்ஸ் சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த படத்துக்கு நான் தான் கேமராமேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஆக்சுவலி என்ன பேசணும்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னை எக்ஸ்பர்ட் சேனலுக்கு வணக்கம். என் பேர் அருண்குமார். நான் இங்கே இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுபோக ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பளித்த நம்ம முருகன் அவருக்கும் நம்ம வெற்றியண்ணாக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இது என்னோடய முதல் படம். சரி, முதல் படத்தை எங்களோட முழு உழைப்பையும் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவை நீங்கள் எங்களுக்கு நல்லபடியாக தந்து எங்களை ஒரு வாழ்த்தி வழிநடத்தணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒரு 1.5 இயர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம். ஆனால் எனக்கு எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா, முருகன் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா இந்த படம் வந்து 1 இயர் மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய். பட் நான் கால்லே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் லேட், ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு, இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ ஒவ்வொருத்தர் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க, இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு. கண்ணே, இப்போ தெரிஞ்சுக்கங்க, சினிமா சாதாரணமாலாம் எடுக்க முடியாது, சிரமப்பட்டால் தான் எடுக்க முடியும். எடுத்த கடைசியில் ஒரு சிரமம் இருக்குது பாரு மகனே. உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை. அதுக்கு அடுத்தது உனக்கு தெரிய போகுது.
அந்த 2 வேதனையும் சோதனையும் நம்ம ஏற்றுக்கிட்ட மனதளவில் ஏற்றுக்கிறவன் தான் சினிமா எடுக்க வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லைன்னா கிளின்னு கிழிச்சிருவாங்க இவங்க. அது அடுத்த சோதனை. அந்த சோதனையில் நீ ஜெயிச்சாதான் நீ ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும். இது நான் வரும்போது இருந்தது, நீங்கள் வரும்போதும் இருக்குது. இது பொதுவான ஒரு விஷயம். இந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்தேன். இந்த படத்தை ஹீரோவை பற்றி சொல்லணுமா? வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை, வெரி வெல் பிஹேவ்டு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தான் கதையை கேட்டு பிடிச்சதுன்னா தான் பண்ணுறாரு. அவர் பண்ண ஒத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு போட்டி போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இத்தனை புதுமுகங்களையும் ஒரு புதுமுக இயக்குனரையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஒரு படம் பண்ணுறாரு பாருங்க, அதே ஒரு மிகப்பெரிய தைரியம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில் ஏறிட்டு ஏமாத்துறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏங்க முதல்ல ஓடின குதிரையை இப்போ அது பழைய குதிரை அப்படின்றாங்க. எப்படியெல்லாம் சோதனை பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்களா. பட் ஒரு ஹீரோவாக அவர் நினச்சா இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் படம் 10 பேர்த்துக்கு படம் கால் ஷீட் கொடுக்கலாம். பட் இந்த கதையை தேர்வு செஞ்சு அவர் நடிச்சிருக்காருன்னா தேர் இஸ் சம்திங் இன் இட். ஏன்னா அந்த காரில் வர்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும். அந்த அக்ஷயா பின்னாடி உட்காந்துட்டு அது இவரை கொஞ்சறதும், இவர் எந்த விஷயத்திலும் அவன் முகபாவனையை மாற்றாமல் எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க, அது தெரியல. அதுக்கப்புறம் லவ் வந்துருச்சா, இல்லை லவ்வை வெளிப்படுத்தாமல் நீங்கள் வந்து அவளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தீங்களா, ஐயோ காதலியே கடத்துறமேன்னு ஒரு மாதிரி வெறப்பாக இருந்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கதையே தெரியாது. பட் தெர் இஸ் அ வேரியேஷன் இன் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா வந்து கண்டிருக்கின்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும். நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க தம்பி. இந்த படம் நல்லா ஓடணும். ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குருவாயிடும். அவனுக்கு வயசுலாம் தேவையில்லை, அவன் குரு. அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க. அது வந்து மிகச்சிறந்தது. உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தன் 100 வயசு 200 வருஷம் வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறது வாழ்கிறது கிடையாது. இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல, அதுதான் முக்கியம். அந்த ஒரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டு பண்ணிட்டு போகணும். எடுத்துக்காட்டாக இருக்கணும். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், அப்புறம் உதயகுமார் சார், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலறியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இனிமேல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ 3 வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்கிற பட்ஜெட்டில் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு, நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க.
அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சாரோ. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், அக்ஷயா இருக்கட்டும், தீனானாவாக இருக்கட்டும், நசீரா இருக்கட்டும், அப்புறம் கோபியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல. எல்லாமே நைட் ஷூட்டு, நிறைய கொசுக்கடி, கேரவன்லாம் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. யாரையாவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிக்கை தான். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மே 24 தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் அவங்க கதாநாயகன் லவ் பண்ணாங்களோ இல்லையோ, இந்த படத்தில் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டு, இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கம் அது வந்து எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் எழுதியிருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியே வர்றதில்லை, சம்பளம் வாங்குறத முடிஞ்சு வச்சு வர்றதில்லை. இங்கே ஒரு கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே நீங்கள் பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. அப்போ நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக சோனியா அகர்வாலில் அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனியா அகர்வால் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய ஹீரோயினி ஆகிட்டாங்க. அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும், அதுதான் அவங்க அழகு. இவங்களுக்கும் சின்ன சோகம் இருக்குது ஃபேஸில், அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு, அழுகு வந்துடுச்சு. ஆனால் நீ சோனியா மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, ஆமாம் மோனலிசா, ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்கார். சுப்ரமணியா வந்து நம்மளோட ஒரு ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ. ஆமாம், நீங்கள் உலக புகழ் அடைஞ்சிருங்க. அப்புறம் வெற்றி சார், கதாநாயகன் வெற்றி. இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமாக. இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைச்சிட்டார். அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கார். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால், அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 8 தோட்டாக்கள், பம்மல், ஜிவி, இந்த படம் ஒரு ட்ரெய்லர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க சார். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, ஸ்டோரி கிஷோர்குமார் அதுக்காரா, ஓகே, கதை வந்து கிஷோர்குமார், இயக்குனர் முருகன். இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு மலையாளத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது, சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா, அங்கே கதாசிரியர் வேறு இருப்பார், இயக்குனர் வேறு ஒருத்தர் இருப்பார். நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் தான் எதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துக்கிட்டு இருக்குன்னா, டைரக்டர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இப்படி ஒரு டோட்டலாக மொத்த குத்தகைக்கு எடுத்துகிறாங்க. நான் உட்பட சொல்கிறேன், நான் உட்பட. அப்போது ஒரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு ப்ரொடியூசர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, டைரக்டர் வந்து அவங்க கதையை சொன்னா தான் அவனை டைரக்டர் ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லி இந்த கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா, உன்னால் கதையை பண்ண முடியலையே, நீ என்ன டைரக்டர் அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத வந்துடுது. மலையாளத்தில் அப்படி இல்லை. பாசில் அசிஸ்டண்ட்டு சாஹிபரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க. நான் ஜோஷியோட அசிஸ்டண்ட்டு சாஹிபரோட இந்த கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. சித்திக் அசிஸ்டண்ட்டு நான் இன்னாரோட கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையை சொன்னால் தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது. அது ரொம்ப காலமாக அந்த தமிழ் திரையுலகில் அது ஒரு இது இருக்குது. அதனால் நிறைய புதுசாக இங்கே படங்கள் வரமாட்டேங்குது. அப்போது ஒரு நல்ல கதை, ஒரு அனுபவமுள்ள இயக்குனரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும்
மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும். இந்த படம் கதை ஒருத்தர், இயக்குனர் ஒருத்தர், இன்னொன்று இயக்குனரே ப்ரொடியூசர் ஆகிறாருன்னா அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஒன்று இருக்குல்ல, ஆசைக்காக இந்த படம் பண்ணிக்கவே முடியாது. ஒரு கதை மேலே நம்பிக்கை, இன்னொன்று இயக்குனர் அவரை நிரூபிக்கணும். அவர் நடிச்சிருக்காரு, வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம்.